உண்மைதாங்க, அது நான் ஏத்துக்கிறேங்க. அவங்க சொல்றது உண்மை. நம்ம ஏன் அடுத்த மாநிலத்துக்கிட்ட போய் கையேந்தணும்ன்ற நானும் கேள்வி கேட்கிறேன். ஒரே ஒரு நாள் மழை, நம்ம எல்லாரும் சென்னையில தான் இருக்கோம். ஒரே ஒன் டே, லிட்ரலி ஒரே ஒரு நாள் மழை சென்னை தாங்குச்சா? யோசிச்சு பாருங்க. கடவுள் நமக்கு மழையை வரமா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கடந்த 6 மாசமா நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நமக்கு வேண்டியதுக்கு விட சர்ப்ளஸ் ஆஃப் வாட்டர் நம்மளுக்கு ரெயின் மூலமா கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. இதை சேமிக்கின்ற திறன் நமது அரசுக்கு இல்லை, தூர்வாரப்படுவதில்லை. வருகின்ற மழை நீரை எப்படி சேமிக்கணும், அதை எப்படி மக்களுக்கு பயன்படுத்தணும் என்கின்ற ஒரு திட்டமிடுதல் இங்கு இல்லை. தொலைநோக்கு பார்வையோடு எந்த விதமான திட்டமோ எதுவுமே இங்க கிடையாது. இப்போ அத்தனை தண்ணீரும் எங்க போயிட்டு இருக்கு? கடல்ல போய் வீணா கலந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் சரியான முறையில தூர்வாரப்பட்டு தடுப்பணைகள் அமைச்சு குளம் ஏரி அதே மாதிரி டேம்ஸ் எல்லாம் நல்லபடியாக நீங்க தூர்வாரி அந்த வாட்டரை நம்ம சேமிச்சாலே யாரையும் நம்ம போய் கேட்கவும் வேணாம், யார்கிட்டையும் நாம் கையேந்தவும் வேண்டாம் என்பதான் என்னுடைய நிலைப்பாடு. உறுதியா நான் சொல்றேன். கர்ம வீர காமராஜர் அணையை கட்டினாரு. அதுக்கப்புறம் என்ன அணைகள் இங்கு தமிழ்நாட்டுல கட்டப்பட்டு இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை உங்க முன்னாடி நான் கேட்கிறேன். நீங்க எல்லாம் அறிவாளிகள், படித்தவர்கள். தமிழ்நாட்டின் அனைத்து வளங்களும் காக்கப்பட வேண்டும் என்பதுல பத்திரிகையாளர்களாக உங்களுக்கும் அத்தனை உரிமையும் இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய கனிம வளங்கள் சூறாடப்படுகிறது, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அத்தனை கனிம வளங்களும் இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் அளவு மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை என்று ஒரு புறம். அப்போ அந்த நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு அரசு, அதற்கான எந்த திட்டமிடலும் இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்றேன், சரியான திட்டமிடல் இருந்தால் யார்கிட்டையும் தமிழ்நாடு கையேந்த வேண்டிய அவசியம் நிச்சயம் இருக்காது. இதற்கான திட்டத்தை வகுக்க வேண்டியது யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள்தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதுங்க? இல்ல, அப்படி கிடையாது. நான் என்ன சொல்றேன், நம்மளே தன்னிறைவு பெற்றா நம்ம ஏன் அடுத்த ஆள்கிட்ட கையேந்தணும்? அதுதான் என்னுடைய கேள்வி. நமக்கே சர்ப்ளஸ் வாட்டர் கிடைக்குது, நம்ம ஏன் அடுத்த மாநிலத்துக்கிட்ட போய் கையேந்தணும்? அதுதான் என்னுடையது. அதுக்கப்புறம் நமக்கான உரிமையை கேட்டு பெறுவோம். அது மாற்று கருத்து கிடையாது. நமக்கான திட்டமிடல் என்ன இருக்கிறது, நமக்கான வியூகம் என்ன இருக்கு, நமக்கான பிளான்ஸ் என்ன இருக்கு? ஒரு விவசாயத்திற்கு, ஒரு குடி தண்ணீருக்கு, ஒரு தொழிற்சாலைகளுக்கு நமக்கு வேண்டிய தண்ணீரை சேமிக்கின்ற அளவு தமிழ்நாட்டுல எல்லாமே இருக்கா? ஒரே நாள்ல எல்லா ஏரிகளையும் திறந்து விடுறாங்க, ஒரே நாள்ல அத்தனை தண்ணி போய் கடல்ல கலக்குது. அப்ப என்ன இங்க திட்டமிடுதல் இருக்கு? அதைத்தான் நான் கேட்கிறேன். நமக்கான திட்டங்களை கரெக்டாக அமைத்து விட்ட பிறகு நமக்கான உரிமைகளை கேட்டு பெறுவோம் என்பதுதான் என்னுடைய கருத்து. எப்பயுமே தேமுதிக என்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டதோ அன்றைக்கே மற்ற கட்சிகளை விட ஒரு மாற்று சக்தியாக தான் நாங்க வந்தோம். தலைவர் அவர்கள் அறிவித்த கொள்கையை இதுவரைக்கும் எந்த கட்சியுமே அறிவிக்கல. அதுலயே நாங்க மாற்று சக்தி தானே. ஒரு மனிதனுக்கு வேண்டிய உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் அனைவருக்கும் உறுதியாக்கப்பட வேண்டும். அதே போல படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சி, அதே போல அனைவருக்கும் இலவசமாக கல்வி, இலவச மருத்துவம், வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் என்று அத்தனை புரட்சி கொள்கைகளையும் அறிவித்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தான். அதிலேயே மற்ற கட்சிகளை விட தேமுதிக 2005 எங்கள் லட்சியங்களை, கொள்கைகளை வெளியிட்ட போதே மற்றவர்களை விட நாங்க மாறுபட்டவர்கள் என்பதை நிரூபிச்சிருக்கோம். அன்னைக்கு எல்லாரும் ஏளனம் பேசினாங்க, லஞ்ச ஊழல் இல்லாம என்ன பண்ண முடியும். இன்னைக்கு அதுதான் வேணும் என்று அத்தனை பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கேப்டன் அறிவித்த பல திட்டங்களை தமிழ்நாட்டில் கேப்டன் ஆட்சி வந்திருந்தா செயல்படுத்தி இருப்போம், அதை மக்கள் பார்த்திருக்கலாம். மக்கள் தவற விட்டதனால் இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் அந்த செயல்களை, அந்த திட்டங்களை இன்னைக்கு அவங்க அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ரேஷன் பொருள் வீடு தேடி வரும், படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அது மட்டும் இல்லாம லஞ்சம் ஊழல் இல்லாம ஒரு நேர்மையான ஆட்சி என்பதை இன்னைக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால தேமுதிக நிச்சயம் மாறுபட்டதுதான் மற்ற கட்சிகளை விட. ஆளுநர் அவருக்கான பணியை அவர் செய்துகிட்டு இருக்கார், முதல்வர் அவருக்கான பணியை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதனால ஆளுநர் செய்யறது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்றதும் தவறு, முதல்வர் சொல்வது எல்லாம் சரி என்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்களுக்கான பதவி
அவங்களுக்கான ஒரு பொறுப்பு இருக்கிறது. அவங்களுக்கான வேலையை அவங்கவுங்க செய்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஜால்ரா தட்டவங்க மட்டும்தான் நல்லவங்க, ஒரு எதிர்கருத்து சொல்லிட்டா அவங்க கெட்டவங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவருக்கான அவருடைய அவருடைய எண்ணம் என்னவோ, அவருக்கான அறிவுறுத்தல் என்னவோ அதுபடி அவர் செயல்படுகிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. சத்தமா கேளு. மழைநீர் பாதிப்பு அந்த 6000 ரூபாய் கேட்கிறீங்க. அதாவது நாளைக்கு முதலமைச்சர் அவர்களால் 6000 ரூபாய் ஒட்டுமொத்தமாக மழையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தரப்படுவதாக நான் பார்த்தேன். இது அவங்க ஒன்லி 4 டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறாங்க. அதாவது சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இதுக்கு மட்டும்தான் முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கும் கரையோரங்களில் இருக்கும் கடற்கரை ஓரம் இருக்கின்ற எல்லா மாவட்டங்களுமே இதுல பாதிச்சிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனா இந்த 6000 ரூபாய் என்பது இந்த 4 மாவட்டங்களுக்கு சரிசமமாக பாகுபாடு இல்லாமல் உண்மையில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் போய் சேர்கிறதா என்பது இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நான் ஏன் இதை சொல்றேன்னா, பெண்களுக்கான மாதம் 1000 ரூபாய் திட்டத்தை அறிவித்தது திமுக அரசு தேர்தலுக்கு முன்பு. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க சொல்வது, அப்போ எல்லாருக்கும் என்று சொன்னாங்க, இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியுடையவர்களுக்கு என்று சொல்றாங்க. அப்போ பெண்கள் எல்லாருமே என்ன தகுதியை இவங்க எதிர்பார்க்கிறாங்க என்ற கேள்விதான் வருது. ஒரு திட்டத்தை நாம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வகையிலும் நம்ம யோசிக்கிறோம். ஒரு திட்டத்தை நாம் அறிவிச்சுட்டா அதுல இருந்து நம்ம பின்வாங்க கூடாது. அப்போ ஆட்சியின் மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கை நிச்சயமாக சரிந்துவிடும். அதனால இந்த 6000 ரூபாய் உண்மையில் பாதிக்கப்பட்ட வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கின்ற ஒட்டுமொத்த ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் எந்த பாகுபாடு இல்லாமல், கட்சி பாகுபாடு இல்லாமல் கண்டிப்பாக போய் சேரணும். இதை சரியாக செய்து முடித்த பிறகு மற்ற ஸ்டேட், அதாவது மற்ற கடலோரம் இருக்கின்ற மாவட்டங்களுக்கும், விவசாய நிலங்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும், அதே போல தொழிற்சாலைகள் மூலம், ஏன்னா இன்னைக்கு பல பேர் வேலைகள் இழந்திருக்காங்க, மீனவர்கள் வேலை இழந்திருக்காங்க, எல்லாருக்குமான அந்த உரிமை தொகை சேரணும் என்பதுதான் தேமுதிகவினுடைய நிலைப்பாடு. அதனால நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனே காசை கொடுத்து அதை சரி பண்றாங்க. அதுவே எனக்கு தவறான ஒரு வழி நடத்தல் தான் என் மனசுல படுது.